வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான கோகோனட் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், வீட்டில் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் எடுத்த கப்பில் தான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். காய வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து பால் வந்து நல்லா சுண்டணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா பால் சுண்டிருச்சு. இப்போ இது கூட நம்ம மில்க் மேட் சேர்த்திக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் 3 ஏலக்காவும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுனால நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா இந்தளவுக்கு திக்காகணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம ஆயில் போட்டு உருண்டை பிடிக்கிறதுனால கையில் நல்லா ஒட்டாமல் நல்லா உருண்டையும் ஷேப் நல்லா வரும். இப்போ இதில் வெளியில் கோட் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காயில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான கோகோனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.